2021, 2022 ஆண்டுகளுக்கான கலை மாமணி விருதுகள் வழங்கி மலர் வெளியிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக சர்வதேச தரத்தில் வண்ண மீன் வர்த்தக மையத்தை 53 கோடி ரூபாய் செலவில் திறந்து வைத்தார். மேலும் முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழாவில் முதல் 3 இடங்களை பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் 226வது நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவலர் வீர வணக்க நாளை மருதுபாண்டியர்கள் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேவர் அவர்களின் 118வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.